ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 22/3/2025 கருணியா KR 698க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதை நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இது தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் எடுத்து வந்திருக்கோம். இது எல்லாமே சனிக்கிழமை ரிசல்ட். சனிக்கிழமை வந்தால் ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் தான் நம்மளோட ABC போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் சனிக்கிழமை வந்து 1 2 3 ரிசல்ட் நண்பா. இது ஒரு நல்ல ரிசல்ட்டு. சீரியல் நம்பர் அப்படியே எடுத்திருக்காங்க. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 43812 எடுத்திருக்காங்க. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 145 எடுத்திருக்காங்க. அதுக்கு முந்தின ட்ரா 1270. இது எல்லாமே சனிக்கிழமை டு சனிக்கிழமை, சனிக்கிழமை டு சனிக்கிழமைங்கிற மாதிரி இது எல்லாத்தையும் ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4Dயையும் ஏ போர்டோடையும் 2 3 3 2ன்னு சொல்லிட்டு 2 டைம் ஒன்ஸ் மாற்றி மாற்றி கூட்டும்போது நம்மளுக்கான சி போர்டு நம்பர் கிடைக்கிது நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிளை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 245லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 344,245. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 4D, அதோட ஏ போர்ட். ஸோ இது ரெண்டோடையும் நம்ம ப்ளஸ் இங்கே 3 இங்கே 2 எல்லாம் ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் வந்து 10க்கு 0 நம்ம சொன்னால் ஆட் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு நம்ம டேரெக்டாகவே கூட்டி போட்டுருவோம். 4ஓட 3 கூட்டும்போது 7, இங்கே 2ஓட 2 கூட்டும்போது 4. அப்போ 7 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 245க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்ட் அல்லது ஆல் 7 அல்லது 4. இப்போ நம்மளுக்கு இந்த 245க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 484. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது ஏ அண்ட் சி நண்பா. பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு. இந்த ட்ரா ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம 4Dயோடையும் ஏ போர்டோடையும் 3 2 2 3ன்னு சொல்லிட்டு 2 டைம் ஒன்ஸ் வந்து நம்ம மாற்றி கொட்டுறோம். இப்போ 484க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 484 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 876. இதில் நம்ம எடுக்க போகிறது இங்கே 6ம் இங்கே 4 தான். ப்ளஸ் இந்த ட்ரா 3 இங்கே 2. இப்போ இதை கொட்டிடலாம். 6ஓட 3 கொட்டினோம்னா 9. இங்கே 4ஓட 2 கொட்டினோம்னா 6. 9 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 484க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்ட். அல்லது ஆல் போர்டு. சி போர்டா அல்லது ஆல் போர்டா. இப்போ நம்மளுக்கு இந்த 484க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 997. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. சி போர்டு இல்லை, ஆனால் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ அண்ட் பி நண்பா. ஸோ போன ட்ரா ஏசி, இந்த ட்ரா நம்மளுக்கு ஏபி. சி போர்டு இல்லாட்டாலும் பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 997க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 694. இதில் நம்ம எடுக்க போகிறது இங்கே 4 இங்கே 9. இதோட ப்ளஸ் இங்கே 2 இங்கே 3. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 2 கூட்டினோம்னா 6. இங்கே 9ஓட 3 கூட்டினோம்னா 2. 6 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 997க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்ட் அல்லது ஆல் 6 அல்லது 2. இப்போ நம்மளுக்கு இந்த 997க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 869. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு பி போர்டு நண்பா. இப்போ 3 ட்ரா பார்த்துட்டோம். 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு டச்சஸ் இருக்குது. ஸோ போர்டு இல்லாட்டாலும் நம்மளுக்கு டச்சு அதோட பெய்ட்ஸ் இருக்குது. இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்ப்போம். 869 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 945. இதில் நம்ம எடுக்க போகிறது இங்கே 5, இங்கே வந்து நம்ம 8 ப்ளஸ் இங்கே 2 இங்கே 3. இப்போ இதை கொட்டிடலாம். 5ஓட 2 கொட்டினோம்னா 7. இங்கே 8ஓட 3 கொட்டினோம்னா 1. 7 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 869க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 7 அல்லது 1. இப்போ நம்மளுக்கு இந்த 869க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 1 to 7. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 7. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ அண்ட் சி நண்பா. ஸோ மறுபடியும் நம்மளுக்கு பெய்ட்ஸ் எங்கே மிஸ் ஆச்சோ அதே இடத்துல நம்மளுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட் தான். இப்போ நம்ம 1 to 7க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 242. இந்த இடத்துல நம்மளுக்கு 2 எடுக்கணும். இங்கே நம்ம 1 எடுக்க போகிறோம். இதோட ப்ளஸ் இந்த ட்ரா 3 இங்கே 2. இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 3 கூட்டினோம்னா 5.
இங்கே 1ஓட 2 கூட்டினோம்னா 3, 5 அல்லது 3. நம்மளுக்கு இந்த 1 to 7க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 5 அல்லது 3. இப்போ நம்மளுக்கு இந்த 1 to 7க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 1 4 5. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. அப்போ இந்த இடம் சி போர்டை பொறுத்த வரைக்கும் பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ நம்மளுக்கு சி போர்டு கண்டினியூ ஆகுது நண்பா. இடையில நம்மளுக்கு போர்டு மாறி இருந்தாலும் அதுக்கடுத்து நம்மளுக்கு இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் போர்டு கண்டினியூஸாக வந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் இதை நான் சி போர்டுன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வேணுன்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். நம்ம கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. இப்போ நம்ம 145 பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 264. இதில் நம்ம எடுக்க போகிறது இங்கே 4, இங்கே 1. இதோட ப்ளஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு 3, இங்கே 2. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 3 கூட்டினோம்னா 7. இங்கே 1ஓட 2 கூட்டினோம்னா 3. 7 அல்லது 3. நம்மளுக்கு இந்த 145க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 7 அல்லது 3. இப்போ நம்மளுக்கு இந்த 145க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 1 2 3. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இந்த இடத்துல நம்மளுக்கு 3 ஹிட் ஆகிருக்கு நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 ஹிட் ஆகிருக்கு நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கக்கூடிய கடைசி இடத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 1 2 3 தான் நம்மளுடைய போன வாரம் சனிக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த சனிக்கிழமைக்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ட்ரா ஃபுல்லாகவே நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டோம். ஸோ இடையில போர்டு மாறி இருந்தாலும் அதுக்கப்புறமா இப்போ நம்மளுக்கு கண்டினியூஸாக சி போர்டு தான் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் நான் இதை சி போர்டுன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வேணுன்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். 1 2 3 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 438. இதில் நம்ம எடுக்க போகிறது இங்கே 8, இங்கே 1 தான். இந்த ட்ரா நம்மளுக்கு 2 3. அப்போ ப்ளஸ் இங்கே 2, இங்கே 3. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 2 கூட்டினோம்னா இங்கே 0. இங்கே 3ஓட 1 கூட்டினோம்னா 4. அப்போ 0 அல்லது 4 நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான சி போர்டு நண்பா. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சி போர்டு அல்லது ஆல் போர்டு 0 அல்லது 4. 0 அல்லது 4 இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கொண்டு வரல. ஃபார்மேட் படி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. 0 4 இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு பெயர்ஸ் வந்து அதிகப்படியாக வந்திருந்தாலும் இப்போ குறிப்பிட்டு 2 ட்ராவில் இல்லை. ஸோ இந்த ட்ராவில் லக் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பெயர்ஸு கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 0 4 அல்லது 40. டபுளாக இருந்தால் 00, 44 கூட வர வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி சி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளை மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரே ஒரு சி போர்டு நம்பர் மட்டும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி சி போர்டு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களும் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி சனிக்கிழமை 22/3/2025 கருணியா KR 698க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Thanks for watching.